மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க? அதாவதுங்க மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? மக்களுக்கு என்ன சார், மக்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் சின்ன பிரச்சனை இருக்கும். ஏதோ பிரச்சனை இருக்கா? தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கு? அண்ணா ஆராசா கேட்குறாரு, சொல்லுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்கள் சொர்க்கத்தில் வாழ்வது போல, எப்படி சொர்க்கத்தில் வாழ்வது போல ரொம்ப நிம்மதியா தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மின் கட்டணம் ஏறி கட்ட முடியாத அளவுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு பென்ஷன் 4000, மின் கட்டணம் 8000 வந்திருக்குன்றாங்க. இந்த அளவுக்கு புலம்பக்கூடிய நிலைமையில மக்களை வச்சுட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் கேட்குறேன். தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களா? இல்லை பெரும் பஞ்சம் இருக்கா? சொல்லுங்க. இப்போ லாக்அப் மரணம், கஸ்டடியல் டெத் இருக்குல்ல, அது எப்பவும் நடக்கும். 1 2 எப்பவுமே நடக்கும். ஆக்சிடென்ட் நடக்காதா? கொலையே நடக்காதா? லாக்அப் மரணமே நடக்காதா? நடந்ததே இல்லையா? தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்குங்க? அதாவது தமிழ்நாடு வந்து எப்படி இருக்கு தெரியுங்களா? ஏதாவது என்ன பஞ்சம் இருக்கா? கொலை இருக்கா? கொள்ளை இருக்கா? கற்பழிப்பு இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டியில அதெல்லாம் சும்மா சகஜமா நடக்கக்கூடியது. லாக்அப் டெத்ல நடக்குங்க. எப்ப பார்த்தாலும் எந்த ஆட்சியில் லாக்அப் டெத் நடக்காது? திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் நடக்கலையா? அதிமுக ஆட்சியில நடக்கும்போது நீங்க வேஷம் கட்டிட்டு ஆடுனீங்க. ஐயோ நடந்துருச்சு, ஐயோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொதிச்சு கொந்தளிச்சிங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கவே நடக்காதுன்னீங்க. இன்னைக்கு 24 முடிஞ்சு 25வது மரணத்துல வந்து சாரி சொல்லிட்டு அந்த உயிர் வந்துடும். நீங்க ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்துட்டா, நீங்க சாரி சொல்லிட்டா, ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டா சரியாயிரும். அப்போ எந்த காவல் ஆய்வாளரும் காவல்துறை அதிகாரிகளும் யார் வேணா அடிச்சு கொள்ளலாம். ஒரு பக்கம் ரவுடி அடிச்சு கொள்ளலாம், ஒரு பக்கம் வந்து காவல்துறை அடிச்சு கொள்ளுது. இதுக்கு மத்தியில மக்கள் வந்து திண்டாடுறாங்க. ஒரு நாளை இந்த ஆட்சியில கழிப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு இதுவாக இதுவரை நடந்த தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியிலேயே மிக கேவலமான ஆட்சி இதுதான். இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம்.